இப்போ அண்ணன் திருமா அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் யாருக்கு கொடை பிடிச்சாங்க அதெல்லாம் அப்புறம் பக்கத்தில் பேசுவோம். 1000 வருஷம் முன்னாடி நடந்ததை பற்றியெல்லாம் பேசி என்ன நடக்க போகுது. இப்போ அண்ணன் எந்த கூட்டணியில் இருக்காரு? திமுக. இன்னும் சவுண்டாக சொல்லுங்கள். அது சொல்லும்போது டவுன் ஆகிடுது வாய்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம். முதலமைச்சர் தானே பிரசிடென்ட் கட்சிக்கு. பேர் என்ன அவர் பேர்? MK ஸ்டாலின் சார். தமிழ் பேரா? இல்லை சார். தமிழ் பேரா அது? இல்லை சார், ரஷ்யன் பேர். உதயநிதி தமிழ் பேரா சார்? சன்ஸ்கிரிட். உதயசூரியன் சன்ஸ்கிரிட். சன் டிவி. உறுதியாக ஒரு நாள் 140 கோடி மக்களுக்கும் சர்வ் பண்ணக்கூடிய இடத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வருவாங்க. எனக்கு இன்னொரு இது என்னன்னா, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இறங்கி கேம்பெயின் பண்ணாருன்னா விஜய் எல்லாம் காலி ஆயிடுவோம். ஐ கேன் சேலஞ்ச். அண்ணன் அண்ணாமலை அவர்களோ இல்லை விஜயோ ஒரு டிபேட்டில் உட்காந்தாங்கன்னா 10 நிமிஷத்தில் எழுந்து போயிடுவாப்புல விஜய். நீங்கள் டெல்லி கிளம்பி வாங்கன்னு வாங்க. இவங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாமல் கிளம்பி போவாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் நின்று ஒரு 10 சீஃப் மினிஸ்டர் நின்று பொக்கே கொடுக்கும்போது தான் தெரியும் எதுக்கு பண்ணுறீங்க, உங்களை ஜனாதிபதியாக நாங்கள் தேர்ந்தெடுத்துருப்போம் அப்படின்வாங்க. இதுதான் பிஜேபி. பிஜேபி இஸ் சச் ஏ பார்ட்டி. இது வந்து லீடர் பேஸ்டு பார்ட்டி கிடையாது, கேடர் பேஸ்டு பார்ட்டி. ஸோ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கிறத வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இது சச் ஏ கிரேட் லீடருங்க. சச் ஏ இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ். சச் ஏ இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ். அண்ணாமலை எனக்கு என்ன கொடுப்பாங்கன்ட்டு உங்கள் ஆர்வம் அது. அவருக்கு என்ன கொடுப்பாங்க? அவருக்கு பொதுச் செயலாளர் கொடுப்பாங்களா, செயலாளர் கொடுப்பாங்களா, மத்திய அமைச்சர் கொடுப்பாங்களா? நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக கொடுப்பாங்க. அதுதான் பாஜக. இந்த எங்கே சாதாரணமாக வந்து இருக்கிறவங்ககிட்ட சார் நான் திமுகவில் இருக்கேன் சார், ஆனால் எனக்கு அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும் சார். நேற்று சொன்னாங்க ஃபீனிக்ஸ் மாலில். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ஆனால் சமீபத்தில் சென்னையில் நடந்த 2 சம்பவங்கள் சென்னையை ஒழுக்குச்சுன்னு நான் சொல்லணும். தரமணியில் அந்த பாலிடெக்னிக் கல்லூரி உள்ள நடந்த சம்பவம், பீகாரை சேர்ந்தவங்க. அதில் அவங்க என்ன நிறைய திமுக காரங்க இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த குற்ற செயல் செஞ்சவங்களும் பீகாரை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையில் அந்த பெண் வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்படலை அப்படின்ற ஒரு அறிக்கையும் வந்திருக்கு. இதில் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடியே மறுநாள்லேயே வந்து நந்தனம் அந்த காலேஜ் உள்ள கேண்டீனில் ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டவரில் ஒரு திமுககாரரும் இருக்கார். இப்போ இந்த தரமணியில் நடந்த சம்பவத்தில் அவங்க பீகாருக்கு சேர்ந்தவங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு சேர்ந்தவங்களான்றது நமக்கு தேவையில்லை. இட்ஸ் எ லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், அவ்வளோதான். முதலமைச்சர் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடிய ஏரியா அது. தரமணின்றது முதலமைச்சர் வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது. முதலமைச்சர் மொட்டை மாடியில் எட்டி பார்த்தாவே தெரியும். ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போலீஸ்னால் பயம் கிடையாது, கோர்ட்னா பயம் கிடையாது, பனிஷ்மெண்ட்னா பயம் கிடையாது, கவர்மெண்ட்னா பயம் கிடையாதுன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆனால் இதில் ஒரு சந்தேகத்தையும் எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸு. நீங்கள் அதை சொல்கிறீங்க, நான் இன்றைக்கி சொல்கிறேன். பன்ரொட்டியில் 64 வயது முதியவர் ஒருத்தர் பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருக்காங்க. லைவ் பார்த்தீங்களா நீங்கள்? அதை பன்ரொட்டியில் லைவ். அப்போ கவர்மெண்ட் மேலே இன்னி அளவு கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயமோ ஒரு நமக்கு பனிஷ் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை ஜெயிலில் போடுவாங்கன்ற பயமே இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் உருவாக்கி வச்சுருக்கு. இதுக்கு மெயின் முக்கிய காரணம் நான் சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 things. 1 ஆல்கஹால் அண்ட் another one is ட்ரக்ஸ். ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறது தான் பிரச்சனை. எப்படி ஈஸிலி அவைலபிளாக இருக்குது சொன்னால் கோச்சிப்பாங்க. திமுகவில் இருக்கிறவனே விற்கிறானா என்ன பண்ணுறது? சைதை சாதிக்கா ஜாஃபர் சாதிக் திமுகவில் தானே இருந்தார், பொறுப்பில் தானே இருந்தார். ட்ரக்கு வந்து ட்ரேடிங்கெல்லாம் கிடையாது பாஸ், ட்ரக் மாஃபியா, கிங் பின். திமுக ஃபண்டெல்லாம் வேறு பண்ணியிருக்காப்லையா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் குழந்தைய வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணானே ஒருத்தன், அவன் எந்த கட்சியில் இருந்தான்? திமுக தானே. ஏன் இந்த மாதிரி ஆட்கள் திமுகவிலே இருக்கிறாங்க? ஏன்னா ஒழுக்கம் இல்லாத ஒரு கட்சி அது. சமீபத்தில் கூட குண்டர் சட்டம். ஒழுக்கம் இல்லாதவங்க ஏன் சொல்லுங்க, அந்த ஐடியாலஜி அப்படி. ஆனால் இதில் ஒரு சந்தேகம் தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே 20 வருஷமாக இருக்கிறோம். ஒரு கொலை நடந்தது,
அந்த கொலை நடந்த இடத்துலயே பிணங்களை போட்டு போயிருந்தாங்க அப்படின்னா ஓகே. பட் 3 பிணங்களும் வெவ்வேறு இடங்கள்ல. சார், இட் இஸ் நொட்டோரியஸ். நான் தான் சொல்கிறேனே, கவர்மெண்ட் மேலே இம்மி அளவுக்கு கூட பயம் கிடையாது. போலீஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பேட்ரோலிங் என்னாச்சு தெரியல, போலீஸ் எங்கே போனாங்க தெரியல, சிசிடிவி என்னாச்சு தெரியல, சர்வேலன்ஸ் என்னாச்சு எதுவுமே தெரியலையே. தரமணியிலேருந்து இந்திரா நகர் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம்? இங்கே இருக்கிற நம்மளே பெருங்குடி குப்பைமேடெல்லாம் போனதில்லைண்ணே. எனக்கு என்ன ஒரு கேள்வி, ஒரு சந்தேகமாக என்ன கேள்வி வைக்கிறேன்னா, அவசரமாக இவர்கள் தான் குற்றவாளின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமா, இல்லை குற்றம் செஞ்சது உண்மையிலே இவங்க தானா? ஏன்னா பெருங்குடி இல்லை, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸுங்க இன்னைக்கு பல இடத்துல மக்களை அக்யூஸ்டுன்னு சொல்லி பிடிக்கிறாங்க, பிடிச்சி என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அவன் தான் உண்மையான அக்யூஸ்டா, அவன் தான் உண்மையான கிரிமினலா, அவன் தான் தெரியலையே நமக்கு. நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ஆர்குமெண்ட் போய் அவன் குற்றவாளியா நிரபராதியான கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும். நேராக போகிறாங்க, இவங்களே என்கவுண்டர் பண்ணுறாங்க. கரெக்டா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒருத்தனை கூட்டு போகிறாங்க விடிய காலையில். அவன் போகிறான், எங்கடா துப்பாக்கி வச்சிருக்கேன்றான், இந்த இடத்துல வச்சிருக்கேன்றான். அந்த துப்பாக்கி எடுத்து இவனை சுட போகிறாங்களா, இவனே இவங்க சுட்டுட்டாங்களாம். என்னையா இது காமெடி? இப்போ என்கவுண்டர் பண்ணுறது தான் போலீஸ் இருக்கா? சரி, அப்படி பண்ணி இவங்க பயப்படுறானுங்களா? தப்பு செய்கிறவன் டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. சார், 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ராஜராஜ சோழன் தமிழ் பேரா அவங்கன்னா ஆரியத்துக்கு கொடை பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது அண்ணன் திருமா அவர்கள் ராஜராஜ சோழன் யாருக்கு கொடை பிடிச்சாங்க அதெல்லாம் அப்புறம் பக்கத்தில் பேசுவோம். அது 1000 வருஷம் முன்னாடி நடந்ததை பற்றியெல்லாம் பேசி என்ன நடக்க போகுது? இப்போ அண்ணன் எந்த கூட்டணியில் இருக்காரு? திமுக சார். என்ன சவுண்டாக சொல்லுங்கள், அது சொல்லும்போது டவுன் ஆகிடுது வாய்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, முதலமைச்சர் தானே பிரசிடென்ட் கட்சிக்கு. பேர் என்ன? அவர் பேர் MK ஸ்டாலின் சார். தமிழ் பேரா? இல்லை சார். தமிழ் பேரா அது? இல்லை சார், ரஷ்யன் பேம். உதயநிதி தமிழ் பேரா சார்? சன்ஸ்கிரிட். உதயசூரியன் சன்ஸ்கிரிட். சன் டிவி இங்கிலீஷ். கரெக்டா? நான் சொல்லதெல்லாம் கரெக்டு தானே? அப்புறம் எதுக்கு நீங்கள் அங்கே கூட்டணியில் இருக்கிறீங்க, பக்கத்தில் உயிரோடு இருக்கிறாங்கல்லாம் அவங்கள கேட்பீங்களா? 1000 வருஷம் முன்னாடி நடந்ததில் பேசி இப்போ என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறதுனால இங்கே என்ன நடந்துட போகுது? அவருக்கு ஒரு பயம், SC ST எல்லாம் அவர் விட்டு போயிட்டாங்க. எதையாவது பேசி ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்கி அதுலேருந்து திருப்பி பார்த்தியா நான் தான் உங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லி ஒரு கிளைம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதை பியூர்லி காஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது நமக்கு தெரியும். ராஜராஜ சோழன் ஏன் இழுக்கிறாரு, ராஜேந்திர சோழன் ஏன் இழுக்கிறாரு, அடுத்தது பாண்டிய மன்னனுக்கு போவார், எல்லாத்துக்கும் போவார். அது கிளியர்லி இட்ஸ் எ காஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ். உடனே இப்போ என்ன சொல்கிறாரு அவர்? அவங்களால தான் நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம், MK ஸ்டாலினால் தான் நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க. பிளாஸ்டிக் சேர் போட்டது உங்களுக்கு ராஜராஜ சோழனா திமுககாரங்களா பாஸ்? உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சது ராஜராஜ சோழனா இல்லை திமுககாரங்களா? நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஸ்டாலின் என்ன பேர்? திருமா அண்ணன் தமிழ்நாடினுடைய பேசிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியே ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு இன்னும் ஒரு நான் என் சைட்லேயே சொல்லணும்னு நினைக்கிறேன், டிஎம்கே பிஜேபிலேயே ஒரு ஸ்ட்ராங் தலித் லீடர் இன்னும் உருவாகலையே நினைக்கிறேன். நான் உருவாகிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் காலி ஆகிடுவாங்க. அதுக்கான ப்ராசஸில் தான் இருக்கும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலித் லீடர் உருவாகிட்டாருன்னா பிஜேபிலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தலித் சமுதாயத்துக்கோ இல்லை ST சமுதாயத்துக்கோ நீங்கள் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க சமுதாயத்துக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது மோடி அவர்கள். குடியரசுத் தலைவராக போன வாட்டி ராம்நாத் கோவிந்த் ஃப்ரம் SC கம்யூனிட்டி. இப்போ இருக்கிறாங்கல்ல குடியரசுத் தலைவராக இப்போ இருக்கிறவங்க எந்த கம்யூனிட்டி? ST கம்யூனிட்டி. இத்தனை வருஷமாக இருந்தது திமுக அலைன்ஸில் இருந்த கவர்மெண்ட் காங்கிரஸ்னால் பண்ண முடியலையே, நாங்கள் தானே பண்ணுறோம். இன்றைக்கி மோடிஜி கேபினெட்டில் 13-14 அமைச்சர்கள் SC ST அமைச்சர்கள் இருக்காங்களா இல்லையா? நம்மளதுல இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறாங்கல்ல? கரெக்டாக? அப்புறம் ஸோ அண்ணன் திருமா அவர்கள் பேசிக்லி அவர் பாவம். அவர் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதாவது நெகோஷியேட் பண்ணணும் சீட்டு. இந்த வாட்டி எதுவும் பெருசாக திமுகவில் பெரிய நம்பர் கொடுக்குறதா தெரியல அவருக்கு. ஏதாவது பண்ணுறாங்க. அது பெரிய ஒரு நம்ம இம்பார்ட்டன்ஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்திய கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுகவில் சேர்க்க அது நீங்கள் அவர் தானே கேட்கணும், எனக்கு எப்படி தெரியும்? இல்லை சார், அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ NDA கூட்டணிக்கு வந்தால் எப்படி சார் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா EPS அவர்கள்? அது என்ன அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே NDA?
ஆமாம் சார். இப்போ அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய கூட்டணிக்கு வந்தால் இந்திய கூட்டணியில் சேர்த்துப்பாங்களா? ஓகே, ரொம்ப டெலிகேட்டான கொஸ்டின். பட் இருந்தாலும் நான் வந்து எந்த கொஸ்டினையுமே நான் ஸ்கிப் பண்ணுறது கிடையாது. நான் பதில் சொல்கிறேன். இந்த கூட்டணியுடைய தலைமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் எடுக்கிற முடிவு இறுதியான முடிவு, உறுதியான முடிவு. இது நான் சொல்லலை, திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் சொல்லாமல் மட்டும் நிப்பாட்டியிருந்தேன் எனக்கு பல பேர் பல பிரச்சனையை கிளப்பிடுவாங்க. அதனால் திரு அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கிறதுனால அதை நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு ரீகோட் பண்ணுறேன், அவ்வளோதான். வாட் எவர் டிசிஷன் இஸ் டேக்கன் பை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இஸ் ஃபைனல் அண்ட் டிக்ளேர்ட், அவ்வளோ. வி டோன்ட் நோ அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவி வந்து மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்ன கட்டமாக போக போகிறாங்க? மத்திய அமைச்சராக போகிறாங்களா, இல்லைனா வந்து தேசிய பொறுப்பு போக போகிறாங்களா? உங்களோட பார்வை சார். அண்ணன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்னா என்னன்றது கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர். என்னை போன்ற ஒரு ஆட்களுக்கெல்லாம் வந்து நான் 2013 கட்சியில் ஜாயின் பண்ணேன். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது ஜாயின் பண்ணேன். இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், களத்தில் நின்று சண்டை போடக்கூடிய ஒரு அந்த ஒரு ஆர்ட்டுன்னு, இட்ஸ் அன் ஆர்ட். ஏன்னா பேசிக்காக இந்த விஜய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் முன்னாடி நடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த ஐஜி ரேங்க் ஆஃபீஸர் ரோட்டில் வந்து நிற்பாங்க நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது. அந்த ஐஜி ரேங்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் 2 எஸ்பி நின்றுருப்பாங்க, பின்னாடி ஒரு 400-500 பேர் போலீஸ் நின்றுருப்பாங்க, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் நின்றுருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 10-15 பேர் நின்று அவங்களோட சண்டை போட்டுட்ருப்போம். ஏன்னா மற்றவங்களை யாருமே அந்த இடத்துக்கு விட மாட்டாங்க. எல்லாரையும் அங்கங்கே தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. நாங்கள் ஏதோ சண்டை போட்டு அங்கே இடத்துக்கு போனால் ஒரு 15 பேர் இருந்தாலும் ஒரு 500 போலீஸை எழுத நிற்போம். இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை கொடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். நான் எல்லாம் ஐம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் trained by him. He is my friend, philosopher, guide, mentor, everything. My brother, என்னுடைய ஃபேமிலி. அதெல்லாம் வந்து டோன்ட் ஹைடு. உறுதியாக ஒரு நாள் 140 கோடி மக்களுக்கும் சர்வ் பண்ணக்கூடிய இடத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வருவாங்க. அது எனக்கு உறுதியாக தெரியும். அவர் அந்த இடத்துக்கு போனான்னா 2வது இடத்துல நானும் போவேன். அது 2வது இடம் எங்கேயும் விட்டு கொடுக்குறதே கிடையாது. அந்த பொசிஷனை மட்டும் நம்ம செக்யூர் பண்ணிப்போம். உறுதியாக சொல்கிறேன், இந்த நாட்டை 140 கோடி மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வருவாங்க. ஏன்னா அவர் செய்திருக்கக்கூடிய தியாகம், சாக்ரிஃபைஸ், எனர்ஜி, லைஃப் எல்லாம் வந்து எம்பிஏ வந்து எஸ் டன் இன் ஐஏஎம்ங்க, ஐபிஎஸ் படிச்சிருக்காருங்க. இனி எந்த கார்பரேட்டில் இன்றைக்கி போய் வேலை செஞ்சாலும் மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. 10 crores வந்து அவருக்கு எதுவுமே பண்ணாமல் ஒரு கார்பரேட்டில் போனாருன்னா, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரில் போய் உட்காந்தாருன்னா மந்த்லி சேலரி 1 crore, இயர்லி 12 crores கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அவருடைய கேட்டகரி ஆஃப் எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நான் நார்மலாக சம்பாதிக்கக்கூடிய காசு சொல்கிறேன். நான் இன்றைக்கி வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து எல்லோரும் பொசிஷனில் நாங்கள் இல்லை. இருந்தாலும் நாங்களே சென்டர் ஆஃப் ஆக்ஷனாக இருந்தால் எங்களே திட்டிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இருந்தாலும் நாங்கள் ஏதாவது பேசினா உடனே அதுக்கு வந்து கவுண்டர் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ எனக்கு இன்னொரு இது என்னென்னா, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இறங்கி கேம்பெயின் பண்ணாருன்னா விஜய் எல்லாம் காலி ஆகிடுவாங்க. விஜய் நிற்க முடியாது. அவருடைய நாலேஜ் முன்னாடியோ, அவருடைய டேலண்ட்டு முன்னாடியோ, அவருடைய பேச்சு திறமை முன்னாடியெல்லாம் விஜயெல்லாம் ஒரு நாளுமே நிற்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் கூட டிபேட்டில் வர முடியாது. ஐ கேன் சேலஞ்ச். ஆனால் அண்ணாமலை அவர்களோ இல்லை விஜயோ ஒரு டிபேட்டில் உட்காந்தாங்கன்னா 10 நிமிஷத்தில் எழுந்து போயிடுவாப்பில் விஜய். 10 நிமிஷத்துக்கு அதிகமாக. ஏன்னா விஜய் பெரிய நடிகர், அவரை வந்து நான் இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால 10 minutes கொடுக்குறேன். அதர்வைஸ் 2-3 minutes தான். மற்றவங்களுக்குலாம் 2-3 minutes தான், வர முடியாது. such a talented person. I'm very sure that one day he will become something big in Tamil Nadu and one day he will become something very big in India, where நம்ம எல்லாரையுமே ஒரு ப்ரௌடான ஒரு இடத்துக்கு கொண்டு போவார். ஐம் வெரி ஷியூர் தட். அதனால் இப்போ இந்த ஷார்ட் டேர்மில் என்ன ஆவார் எனக்கு தெரியலை. பிஜேபி பார்ட்டியில் ஜனாதிபதிக்கே வந்து கடைசி நிமிஷத்தில் ஜனாதிபதியாக எல்லாம் அவங்கெல்லாம் முடிவெடுத்து நீங்கள் டெல்லி கிளம்பி வாங்கன்னு வாங்க. இவங்க அப்போ எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாமல் கிளம்பி போவாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் நின்று ஒரு 10 சீஃப் மினிஸ்டர் நின்று பொக்கே கொடுக்கும்போது தான் தெரியும் எதுக்கு பண்ணுறீங்க, உங்களை ஜனாதிபதியாக நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்வாங்க. இதுதான் பிஜேபி இஸ் சச் ஏ பார்ட்டி. இது வந்து லீடர் பேஸ்டு பார்ட்டி கிடையாது, கேடர் பேஸ்டு பார்ட்டி. அதனால தான் நிதின் நபீன் அவர்களுடைய ஒரு சின்னது மட்டும் சொல்கிறேன். நிதின் நபீனை வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா யாருக்காவது? எங்களுடைய தேசிய தலைவர்.
அவரை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இருக்காது? எனக்கு தெரியாது. நான் பீகாருக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன், எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ லைம்லைட்டில் இருந்த ஒரு பர்சன் கிடையாது அவர். ஆனால் இன்றைக்கி அவர் பார்த்தா தேசிய தலைவர் இன்றைக்கி. கரெக்டாக எப்படி பிக் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஆங்கிளில் பிக் பண்ணியிருக்கிறாங்க? அதுதான் பியூட்டி ஆஃப் பிஜேபி. நீங்கள் யாரை பிக் பண்ணி கொடுத்தாலும் அடுத்த நொடியே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இது எங்கேயாவது நடக்குமா பாஸ்? இப்போ திமுகவில் எதுக்கு அக்கா கனிமொழி அவர்கள் வந்து தமிழ்நாடுக்கு வரணுன்றாங்க? எனக்கு டெல்லி பாலிடிக்ஸ் வேணாம் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், நியூஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு தெரில, நான் பர்சனலாக தெரில ஏன் வரணுன்றாங்க. ஒருவேளை நாளைக்கு உதயநிதி கேப்சர் பண்ணிட்டு போயிட்டா கட்சியை, அப்போ நான் உள்ளே வருவேன். கரெக்டாக அதுதானே ஐடியா. பட் பிஜேபியில் எதுவுமே முடியாது. வேறு ஏதாவது ஒருத்தர் போட்டாங்களா சார்? ஓப்பனாக யார் வேணாலும் தேசிய தலைவருக்கு ஆக்டிவ் மெம்பராக இருந்தால், பிஜேபியினுடைய ஆக்டிவ் மெம்பராக இருந்தால் யாராக இருந்தாலும் தேசிய தலைவருக்கு போட்டி போடலாம். கரெக்டாக ஏதாவது இன்றைக்கி லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த என்டையர் வேர்ல்டு பிஜேபி தானே. யாராவது ஒருத்தர் ஃபைல் பண்ணாங்களா சார்? சும்மா நாமக்கே வாசிக்காவது யாராவது ஒருத்தர் இல்லை நான் ஆக போகிறேன் சார். பைத்தியங்களாம் சில எல்லா இடத்துலையும் இருக்கும்ல, எல்லா இடத்துலையும் சில பைத்தியங்கள் இருக்கும்ல, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பைத்தியம் போய் ஃபைல் பண்ணிச்சு ஏதாவது இல்லை. ஏன்? பிஜேபி சச் எ கிரேட் பார்ட்டி. ஏன்னா எங்களுக்கு இந்த சின்ன சின்ன பதவிகளோ இல்லை அதுவே எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது. அந்த ஐடியாலஜிக்காக ஃபைட் பண்ணுறோமே அதுதான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கேட்டால் தம்பி கேட்டார்ல, ஏன் நீங்கள் டெய்லியும் வந்து உங்களுடைய எனர்ஜி பூஸ்டர் ஸ்டாலினை வந்து நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? கிடையாது, நான் திட்டலை. நீங்கள் செய்யக்கூடிய குறைகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. மக்கள் பிரச்சனைகளை நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். எனக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியாவில் வேறு இருக்கிறோம். என் வீட்டுக்கு அவருக்கு 500 மீட்டர் கூட இருக்காது, பக்கத்தில் தான் இருக்கிறோம். என்ன சண்டையாக என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. பட் ஏன் சொல்லிகிட்டே இருக்கோம்? ஐடியாலஜி, கமிட்மெண்ட், ஃபைட்டிங் ஸ்பிரிட். அதனால் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி 140 கோடி மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு, மிக உயர்ந்த இடத்துக்கு அவர் வருவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவரை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். அதுக்கு எல்லாம் தகுதி இருக்கக்கூடிய ஆள், எல்லாம் போவார். அந்த 2வது இடத்துக்கு நான் வருவேன். அது திருப்பி மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். அது எவனாவது வரணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே காலி பண்ணுவேன். அது வராதிங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிங்க, ஃப்யூச்சரில் தேவைப்படும். சார் இப்போ கடைசியாக இருந்த 3 மாநில தலைவர்களும் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போனாங்க. எல்முருகன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள். இந்த 3 சுற்றுப்பயணத்தில் உங்களுக்கு பிடிச்சது சார்? எந்த சுற்றுப்பயணம் ரொம்ப பிடிக்கும்? அதாவது மாநில செயலாளராக எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க. எப்படியாவது இன்டர்வியூ முடிச்சு போன உடனே அந்த பதவியை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அண்ணன் முருகன் அவர்களுடைய யாத்திரையில் என்னுடைய ரோல் ஒன்றும் பெருசாக கிடையாது. நான் இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தில் அட்வைசராக இருந்தேன். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரையில் அவர் இன்சார்ஜ், கோஇன்சார்ஜ்னு, ஆமாம், அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களை வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்க. அதை இந்த சூழ்நிலையில் அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம தனித்து ஒரு பெரிய ஒரு இது பண்ண முடியாது. ஆனால் அண்ணன் அண்ணாமலை அவர்களோட யாத்திரையில் நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து கோஇன்சார்ஜ் கொடுத்தாங்க. ஃபுல் ஃப்ரீடம், என்டையர் டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. மூத்த தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்கள் இன்சார்ஜாக இருந்தார், நான் கோஇன்சார்ஜாக இருந்தோம். நம்ம நடத்தியிருக்கோம். ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர்கிட்டயோ யாருக்கிட்டேயோ போய் நீங்கள் 3 வேர்ல்டு கப் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க, எந்த வேர்ல்டு கப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் எல்லா வேர்ல்டு கப்பும் பிடிக்கும். பட் ஆனால் அவர் விளையாடின வேர்ல்டு கப்பு பிடிக்கும் தானே சொல்லுவார். அந்த வேர்ல்டு கப்பில் நான் என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ணேன், நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவார். அதுபோல் பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை நான் பர்சனலாக அதில் இருந்திருக்கேன்ற ஒரு காரணத்துக்காக, ப்ளஸ் மக்களோடு நாங்கள் எல்லா யாத்திரையுமே வந்து ஒரு ஸ்டேஜ், ஒரு பேச்சு. இங்கே அப்படி கிடையாது. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் யங்கு எனர்ஜெட்டிக்ன்றதுனால அவரால் நடக்க முடிஞ்சது. நீங்கள் என்ன சொன்னீங்க, யாரோ சொன்னாங்களே குரங்கு மாதிரி தாவறாங்க அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்குன்னு சொன்னீங்க இல்லையா? நான் வந்து தவறாக நீங்கள் புரிஞ்சக்கூடாது. மக்களை இன்றைக்குமே நம்ம அப்படி பேசக்கூடாது. அண்ணன் அண்ணாமலை அவர்களோட கை இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் கீறி இருக்கும். இன்றைக்கி இப்போ ஒரு வெயிட் லாஸ் பண்ணி கொஞ்சம் இதாக இருப்பார். பட் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கீறி இருக்கும் சொல்ல. ஏன்னா மக்கள் தெரிஞ்சு கிடையாது. இப்போ போகும்போது பிடிப்பாங்க இல்லையா? இப்போ என் கையில் நெகா இருக்குல்ல, அந்த வேகத்தில் கீறிடுவாங்க, காலை மிதிச்சிடுவாங்க. தெரிஞ்சு கிடையாது, கட்டி பிடிக்கணும்னு வருவாங்க. நேராக இது வந்து இங்கே படம், இந்த படம் என்ன வலி வலிக்கும் தெரியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் ஒரு தாத்தா வந்து குதிச்சார், ஞாபகம் இருக்கா? மேலே எங்கேயுமா அவர் 10 வாட்டி காலம் மிதிச்சார். உங்களுக்கு குதிச்ச வீடியோ ஸ்லோ மோஷனில் ரஜினிகாந்த் சார் மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு பின்னாடி ஒரு மாசு சவுண்டு போட்டிங்கன்னா அது ட்ரெண்ட் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே பிரச்சனை, ஒரு தோலை பிடிச்சி, அவர் ஆல்ரெடி பாவம் 6 கிலோமீட்டர் நடந்து வர்றாரு, அதில் தோலை போட்டு டம்முன்னு 4 ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இட்ஸ் வெரி டஃப்.
ஒரு 5 கிலோமீட்டர் வந்து காலையில் எர்லி மார்னிங் வாக்கிங் போயிடலாம். நீங்கள் 2 பக்கம் கூட்டம், 2 கை இந்த பக்கம் அந்த பக்கம் கை காட்டிட்டு போகிறதெல்லாம் வந்து அன்இமேஜினபிள். அதனால் அது போன்ற யாத்திரையை வந்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள், ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அவர் பண்ணியிருக்காரு, இப்போ நாரா லோகேஷ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் வேறு யார் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா தொகுதியிலுமே சார் மெயின் ரோட்டில் நடக்கிறதெல்லாம் கணக்கெடுக்க முடியாது சார். என்ஹெச்எல் நேராக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் வரது வந்து ரவிக்கோவா? சும்மா இருங்க சார். அவர் ஏதோ சுகர் பேஷண்ட்ன்றதுனால அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாரு. அதை எடுத்துன்னு வந்து சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு தொகுதியிலையும் 5 கிலோமீட்டர் போகிறோம், மக்களை சந்திக்கிறோம், மக்கள் பிரச்சனைகளை கேட்குறோம். நீங்கள் ஒரே இதில் காலிலேருந்து 15 கிலோமீட்டர் நேரம் மெயின் ரோட்டில் ஹைவேஸில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வந்துட்டு நானும் மேரத்தான் போயிட்டேன்னு சொன்னாங்க. என்ன சார் இது? ஒரு தொகுதி போயிருக்கோம். நாங்கள் ஒரு இடத்துல 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். ஒரு இடத்துல கிராம சபையை நடத்தியிருக்கிறோம். இட்ஸ் நாட் எ ஜோக். ஸோ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கிறத வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இது சச் எ கிரேட் லீடருங்க. சச் எ இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இட்ஸ் ஆல் ஓகே. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? 40 வயசு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ அரசியலில் ஒரு நாள் போதும், ஒரு நாளில் மாறிடும், மொத்த சூழ்நிலையும் மாறிடும். அதெல்லாம் மிகப்பெரிய இதில் நம்புகிறவன் நான் நேரடியாகவும் இருந்து பார்த்துருக்கேன். ஓவர் நைட்டில் டர்ன் ஆகும். ஸோ அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கெல்லாம் போய் கான்ஸ்டிடன்சியில் வேலை செய்யுங்க, அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க. நான் நயினார் அண்ணன் டைரெக்டாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரோ அதுபடி அதுக்கு மேலே ஒரு 10% அதிகமாக தான் ஃப்ரீடம் கொடுத்து பண்ணுறாரு. கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட ஒரு 2 துணைத் தலைவர்களை போட்டு அவங்களோட மட்டும் அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டு மற்றவங்களெல்லாம் நீங்கள் அவங்கள டீல் பண்ணிங்கன்னு சொல்லலாம். கிடையாது. நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நயினார் அண்ணனுக்கு ஒரு இஷ்யூக்காக. 2 மணிக்கு ஃபோன் எடுப்பார். அவர் வயசு என்ன? இட்ஸ் அபவ் 60. நைட்டு 2 மணிக்கு என் வீட்டுக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த வந்து இந்த எக்ஸ் மார்க் போட்டுட்டு ஒரு இது போனால் இல்லையா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்தது. 3 மணிக்கு பேசுகிறோம் நாங்கள். ஏன்னா அவர் வீட்டுக்கு அதே மாதிரி ஒன்று வந்தது. 3 மணிக்கு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணுறாரு. எப்படியாவது குறைஞ்சது இந்த வாட்டி பிஜேபி வந்து டபுள் டிஜிட்டில் உள்ளே போகணும் அசம்பிளிலன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரு. அதனால் இந்த கட்சி வந்துங்க, இந்த கட்சிக்கு வரக்கூடிய அனைத்து தலைவர்களுமே கட்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் எடுத்துக்கிறதே கிடையாது. சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. முதல்வர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கம்யூனிஸ்டுடைய ஏதோ கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சிகளை பிரிக்கணும் என்று யாரோ மிகப்பெரிய சதி செய்கிறாங்களாம். அவங்களுக்கு அரசியல் ஆப்போனன்ஸ் எந்த கொம்பனாலும் பிரிக்கவே முடியாதான். கருணாநிதி அவர்கள் வந்து திமுக தொடங்காமல் இருந்தால் நேரடியாக கம்யூனிஸ்ட் ஆயிருப்பாராம். திமுக தொடங்கினால வந்து இவருக்கு வந்து ஸ்டாலின்னு பேர் வச்சு அந்த கம்யூனிஸ்ட்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பை காட்டியிருக்காராம். திமுகக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை விளைவிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஆட்சிக்கு வரப்போகிறோன்னு ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸ்டாலினுக்கு ஒரு மெசேஜ், அதே மாதிரி தமிழக மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன். என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க சார்? நீங்கள் கூட்டணியாக ஒன்றா இருங்க, இல்லை ஒன்றா உட்காந்துக்குங்க, ஒன்றா சாப்பிடுங்க. தமிழக மக்கள் நீங்கள் எப்படி உட்காந்தாலும் தனித்தனியாக போனாலும் சரி, மக்கள் உங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. இங்கே என்ன ஒரு ஓட்டுக்கு நீங்கள் 5000 ரூபா கொடுத்தாலும் சரி வாங்கி வச்சுப்பானே தவிர ஓட்டு மட்டும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து விஜய் இறக்குனாலும் சரி, யார் எந்த சூர்யாவை இறக்குனாலும் சரி, சிவகார்த்திக் யாரை வேணாலும் இறக்கிக்கிங்க பாஸ், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது பாஸ். மக்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அண்ட் 2வது, நீங்கள் இன்னும் என்டிஏனுடைய ஆஃபரிங்ஸே உங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்கள் என்ன ஆஃபர் பண்ண போகிறோன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. முதற்கட்ட வாக்குறுதி மட்டும் தான் வந்திருக்குங்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க, வரும்ல. நீங்கள் மட்டும்தான் கொடுப்பீங்களா? பீகார்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க பாஸ். பீகாரில் வந்து எப்படி மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு சந்தோஷத்தை இங்கே கொண்டு வர மாட்டோமா என்ன? அது தேர்தல் யுக்தின்றதுனால நம்ம இங்கே டிஸ்க்ளோஸும் பண்ண முடியாது, அது பேசவும் முடியாது. உறுதியாக பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு உறுதியான வெற்றி, அதில் எந்த சந்தேகமும் இல்லாத. அண்ணன் டிடி அவர்கள் மிகப்பெரிய பலம், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய பலம், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய பலம், ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மிகப்பெரிய பலம் நமக்கு, ஐயா ஏசி சண்முகம் அவர்கள், எல்லாம் ஒரு திசையிலையும் பாருங்கள் ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய கூட்டணி இது. ஒருத்தர் மொத்த எலெக்ஷன் ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆட்களுங்க எல்லாருமே. ஒருத்தர் நீங்கள் கொள்ளையடித்த காசை வச்சு நீங்கள் வந்து எலெக்ஷனை ரன் பண்ணணும். யார்? திமுக. நாங்கள் சொந்தமாக சம்பாதிச்ச காசை வச்சு நாங்கள் ரன் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஊர் ஃபுல்லாக கொள்ளையடித்த காசை வச்சு நீங்கள் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் சொந்தமாக சம்பாதிச்ச காசை வச்சு நாங்கள் எலெக்ஷன் கண்டக்ட்.
அதனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு லீடருக்கும் 3 தொகுதி 4 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஹார்பர், திருவிக நகர், ஆலந்தூர் 3 தொகுதி வந்து சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வரணும். இப்போ இந்த 3 தொகுதியில் யார் நிற்பாங்கன்னு எனக்கு தெரியுமா? என்டிஏ சார்பா சொல்கிறேன். என்டிஏ சார்பா தெரியாது. ஆனால் நாங்கள் எப்படி உழைப்பு போடுவோன்றதை பாருங்கள். அதுதான் பிஜேபி. தெர் இஸ் நோ ஷார்ட் டேர்ம் கோல். தம்பி கேட்டார் இல்லையா, அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன கொடுப்பாங்கன்ட்டு. உங்கள் ஆர்வம் அது. அவருக்கு என்ன கொடுப்பாங்க? அவருக்கு பொதுச் செயலாளர் கொடுப்பாங்களா, செயலாளர் கொடுப்பாங்களா, மத்திய அமைச்சர் கொடுப்பாங்களா? நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக கொடுப்பாங்க. அதுதான் பாஜக. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட ஒரு படி மேலே போவாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கவர்னர் கொடுப்பாங்கன்ட்டு? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? யாராவது எதிர்பார்த்தீங்களா? ஒரு படி மேலே கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அண்ணன் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுப்பாங்க? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? யாராவது எதிர்பார்த்தீங்களா? கொடுத்து அழகு பார்ப்பாங்க. அப்போ அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, வெயிட் அண்ட் சி சம்திங் குட் வில் ஹேப்பன். அவருக்கு பொறுப்பு கொடுக்கறதுன்றது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது போல. இன்னைக்கு வெறும் இன்ஸ்பிரேஷன் ஃபிகர் இல்லையா? இன்னைக்கு எங்கே போனாலும் எனக்கே சம்டைம் சொல்ல முடியாது. எங்கே சாதாரணமாக வந்து இருக்கிறவங்ககிட்ட, சார் நான் திமுகவில் இருக்கேன் சார், ஆனால் எனக்கு அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும் சார். நேற்று சொன்னாங்க ஃபீனிக்ஸ் மாலில் ஒரு படத்துக்கு போயிருந்தேன், அந்த பார்டர் 2 பார்டர் 1 ஒரு படம், சூப்பர் படம். அங்கே ஒரு 10 பேர் வந்து சொல்கிறாங்க, ஹிந்திக்காரங்க வந்து சொல்கிறாங்க, சார் நமக்கு ஹிந்தி தெரியாது, ஆப்காம் மாலோ பிகாம் மாலோன்றாங்க. சொன்னாங்க எனக்கு அண்ணாமலைன்றது மட்டும் புரிஞ்சுது. அண்ணாமலை அச்சா அப்படின்னா ஓகே, ரொம்ப தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ, வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வந்துட்டோம். அதனால் உறுதியான வெற்றி என்டிஏ கூட்டணிக்கு. உங்கள் 4 பேர் ஓட்டும் எங்களுக்கே போடுங்க. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். பட் எல்லாருமே எங்களுக்கு போடுங்க. எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய சொந்தக்காரங்க ஓட்டு, உங்களுடைய ஃபேமிலி ஓட்டு, எல்லாரும் ஓட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அதனால் எனக்கு இன்றைக்கி என்ன ஒரு திருப்தி இருக்குன்னா, எல்லாம் சேர்ந்து உங்கள் பேச தமிழா பேசல ஒரு 100 ஓட்டு வாங்கிட்டு போயிட்டேன்னு ஒரு திருப்தியாக இருக்கும். என்ன கிரண், கரெக்டு தானே? ரொம்ப விரிவாக எங்களோட பல்வேறு கேள்விகள் பதில் வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசுவோம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.